guys, இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல் யாருன்னா புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்ல அக்கா கரியா அவங்க ஹஸ்பண்டும் சுத்தி எல்லா இடத்துலயும் கேட்டு பாக்குறாங்க. யாருமே அப்படி ஒருத்தர் இருந்ததே எங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இவ அது எப்படி யாருக்குமே தெரியாம இருக்கும்? என்னதான் அவர் இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலுமே ஒரு 4 பேருக்காச்சும் தெரிஞ்சிருக்கணும்ல. கார் மெக்கானிக்கா வேற இருந்திருக்காரு. எனக்கு ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பா. அவங்க ஹஸ்பண்டும் சரி அந்த ஆக்களை போய் தேடலாமான்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்பதான் இவளுக்கு கால் பண்ணி அவங்க அப்பாவை பத்தின ஆர்டிகல் வெளியில வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இங்க அவங்க அப்பாவை முட்டையாலே குளிப்பாட்டிட்டு கிடக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? அவர் எந்த தப்புமே பண்ணல, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நாங்கெல்லாம் அஞ்சுங்கியோட ஃபேன்ஸ். எங்க அஞ்சுங்கி கிட்ட இருந்து ஏமாத்தி காசு பறிக்கதானே இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவரை போட்டு அடிக்குதுங்க. அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க, இல்லைன்னா நாங்களே உங்க மேல கேஸ் போடுவோம்னு சொல்லிட்டு திடீர் ஃபேன்ஸ் எல்லாமே அங்க இருந்து கிளம்பிடுச்சுங்க. ஹீரோயின் ஏப்பா மண்ணு மாதிரி சைலண்டாவே இருக்கீங்க, என்னையே அடிக்கிறீங்க, நீங்க சண்டை பிடிச்சிருக்கலாம்ல, இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்னதுக்கு அவரு நான் இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வரேன் நீ போங்கிறாரு. நீங்க போய் கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லும் போது கேட்காம கிளீன் பண்ண போவாரு. அதுக்குள்ள அக்காவா அவங்க வீட்டுக்காரும் வந்துட்டாங்க. அடிக்கு இவரை அப்படியே கூட்டிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மாக்கு உசுறு இல்ல, எங்க என்னங்க ஆச்சுன்னு பதறிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல்னால ஹீரோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்க அப்பா வேணும்னு ஹீரோ ஒரு செலிபிரிட்டின்னு ஏமாத்தி அவங்கிட்ட காசு புடுங்கிருக்காரு. அவனோட எமோஷன்ஸ் கூட விளையாடுன இவரை சும்மா விடக்கூடாதுன்னா இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்பாவை இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கொந்தளிக்கிற அப்படி ஒரு குற்றத்தை இவர் பண்ணியே இருந்தாலுமே இவர் மேல இந்த அளவுக்கு வன்மத்தை கொட்டுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அவங்க யார் முகத்தனா பாத்தீங்களா, நான் இதுக்கு கேஸ் கொடுக்குறேன், அவங்கள ஒரு வழி பண்ணலாம் அப்படின்றாரு. அவங்க அப்பா இல்ல வேணா நீ விட்டுரு அப்படிங்கிறாரா. இவளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன விட்டுரு, இவன் அஞ்சுங்கியாவே இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்கவே கூடாது, அவனுக்கே அதுக்கான ரைட்ஸ் இல்லாதப்ப இவங்க யார் இதெல்லாம் பண்றதுக்குன்னு கத்துறா. அவங்க அம்மா நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கூட்டு போயிட்டாங்க. அதே ரிப்போர்ட்டர் தான் இவங்களுக்கு தெரியும், ஆனா அவனோட பேர்ல ரிலீஸ் பண்ணாம சும்மா ஒரு அன்னோன் வெப்சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கான இந்த விஷயத்தை. அதனால அவன் மேல இவங்க கேஸ் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த வாட்டி ட்ரிக்ஸா செயல்பட்டு இருக்கான். இப்ப யாரையுமே எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில தான் இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அந்த நிலைமையில அவங்க அம்மாவை தான் கேக்குறாரு, என்ன ஆச்சு முகமே ரொம்ப டல்லா இருக்கு, எதனா பிரச்சனையானு. இவங்க ஏங்க நான் இதை கேட்கணும், நீங்க என்ன கேக்குறீங்க, நீங்க ஜெயிலுக்கு போய் நான் சரணடைய போறேன்னு சொன்னப்பே இதெல்லாம் நடக்குங்கிறத நான் எதிர்பார்த்தது தான், அதனால இதை நினைச்சு நான் பெருசா வருத்தம் எல்லாம் படல அப்படின்னு சொல்றாங்க. இவரு இல்ல எனக்கு என்ன பயமா இருக்குன்னா நம்ம பிள்ளைங்க இதனால கஷ்டப்படுமோ தான் பயமா இருக்கு. மெயினா அஞ்சுங்க நேரத்துக்கு என்ன பாடுபட்டு இருக்கானோ, என்னால அவன் தான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதனால ஹீரோயின் தானே கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து. அதனால ஹீரோயின் மெசேஜ் அனுப்பலான்னு பாக்குறா, ஆனாலும் இவளுக்கு மனசு இடம் கொடுக்க மாட்டுது. நீ ஒரு வீட்டுக்கு போலான்னு பார்த்தால அந்த கான்ட்ராக்ட் பேப்பரே கசக்கி தூரம் எரிஞ்சிட்டா. ஹீரோவும் ஹீரோயினுக்கு கால் பண்ணுன்னு யோசிக்கிறா. ரெண்டுத்துக்குமே ஈகோ அப்படியே எட்டிப்புல தடுக்குது. இந்த ஆர்டிக்கல் ஹீரோட அம்மா காது வரைக்கும் போயிடுச்சு. அவங்க கால் பண்ணி ஹீரோவை கிளிக்கிளின்னு கிளிக்கிறாங்க. ஹீரோ அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுமானா, இல்ல நான் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அக்கா கறி, அப்பா நான் முக்கியமான வேலையா வெளில போக வேண்டியது இருக்கு, இல்லைன்னா நான் வீட்டுல உட்காந்து பாத்துப்பேன், வெளியில போனீங்கன்னா கூட யாருக்கும் எக்காரணத்தை கொண்டு எந்த இன்டர்வியூவும் கொடுத்துறாதீங்க, நான் முன்ன சொன்ன மாதிரி என்னோட கார்டை மட்டும் கொடுங்க நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறா. இவரு சரி அதெல்லாம் இருக்கட்டுமா, ஆனா அஞ்சுங்கிக்கு இதனால எந்த பிரச்சனையும் இல்ல, இன்டர்நெட் ஃபுல்லா அவனை போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்காங்களான்னு. இல்ல அவனை யாரும் எதுவுமே பண்ணல, ஆக்சுவலி அவனுக்கு எல்லாருமே இப்ப சிம்பத்தி தான் காமிச்சிட்டு இருக்காங்க, பாவம் அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான், இப்பயும் அவங்க அப்பா அவனுக்கு கிடைக்கலையேன்னு உங்களை தான் கொஞ்சம் பழிச்சு பேசிட்டு இருக்காங்க, நீங்க தான் பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தன்னை என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அவன் நிம்மதியா இருக்கான்ல அது போதும் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் தான் படுறாரு. அக்கா கறிக்கு இப்ப என்ன பயம்னா இந்த விஷயம் அவங்க மாமனார் மாமியார் வரைக்கும் போயிருக்கும், அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதா தெரியல, நானும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா இந்த அளவுக்கு போனதுக்கு அப்புறம் நானா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன், அதனால டைரக்டா வீட்டுக்கு போலான்னு சொல்லிடுறா. அங்க என்னன்னா ஜீப்ரா ஆண்டி அதான் இந்த அஞ்சுங்க யாரோ ஒருத்தர் ஃபேக் டாடுன்னு சொல்லி ஏமாத்தி இருக்காங்களா பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கார்ட்ட காமிச்சிட்டு இருப்பாங்க. அவருக்கு அஞ்சுங்கினா யாருன்னே தெரியல. அதெல்லாம் எதுக்கு பாத்துட்டு இருக்கேன்னு கேட்பாரு. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நம்ம பிள்ளையோட கல்யாணத்துல கூட இந்த பையன் வந்தான், எனக்கு அவனை பெருசா யாருன்னு தெரியல, ஆனா அந்த பையன் பாவம் இல்ல, யார்தான் இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்தாங்களோ, ஒரு சின்ன பையனை ஏமாத்தி காசு பறிக்கிறதெல்லாம் என்ன புத்தியோ தெரியலன்னு சொல்லி அவங்க சம்மந்தினே தெரியாம திட்டிட்டு இருக்காங்க. அக்கா கறியா அவங்க புள்ளைய வந்துட்டாங்க. வந்ததுமே இந்த ஹார்ட்டை கொஞ்சம் பலப்படுத்துறதுக்கான மருந்தெல்லாம் குடுக்குறாங்க, நீங்க இதை குடிச்சாகணும்னு. இவங்க 2 பேர் பயப்படுறாங்க. அப்படி என்ன காரியத்தை சொல்ல போறீங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, எங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லைன்னதுக்கு அம்மா உங்களோட ஹார்ட் ரொம்ப வீக், தயவு செஞ்சு இதை குடிங்க அப்பதான் சொல்ல முடியும்னவே அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு. சரி குடிடி, அவன் தான் ஏதோ பெருசா சொல்ல போறான்னு தெரியுது இல்ல, பொட்டுன்னு போய் சேர்ந்துட்டீங்கன்னா என்ன பண்றது, குடின்னு சொல்லவே இவங்களும் குடிச்சிட்டாங்க. அக்கா கறி நீங்க அந்த ஆர்டிக்கலை பாத்தீங்களா அஞ்சுங்கியை பத்தினதுக்கு இவங்களுக்கு தெரியுது. ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், ஒரு ஃபேக்கான ஒரு ஆள் ஏமாத்திருக்காங்களாமே, ஆனா அது எதுக்கு இப்ப கொண்டு வரனதுக்கு அந்த ஆர்டிக்கல்ல இருக்க ஃபேக்கான ஆள் வேற யாரும் இல்ல என்னோட அப்பா தான்னதும் அம்னாரு ஷாக் ஆயிட்டாரு. என்னடாமா சொல்றேன்னு கேட்டா, ஆமா எங்க அப்பா 35 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட கிரிமினல் ரெக்கார்டை மறைக்கிறதுக்காக அவங்க ஃப்ரெண்டோட பேரை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அந்த ஃப்ரெண்ட் ஆல்ரெடி இறந்துட்டாரு, அவரோட பையன் தான் அஞ்சுங்கின்னு அந்த கதையை சொன்னதும் இவங்க எதிர்பார்த்த மாதிரியே மாமியாருக்கு அவ்வளவுதான் நெஞ்சு புடிச்சிட்டு விழுந்துட்டாங்க. என்ன கிரிமினல் ரெக்கார்டுன்னு
கேக்குறாரு. கொலை குற்றம்னது இன்னும் காண்டாயிட்டாங்க. அவங்க பிள்ளை எக்ஸ்பிளைன் பண்ண வந்தாலும் வாயை மூடிட்டு உட்காரு, ஒரு வார்த்தை கூட நீ பேசாத அப்படின்னு சொல்றாங்க. அவங்க புள்ள தெளிவா சொல்றாரு, அவர் அந்த கொலை குற்றத்தை பண்ணவே இல்ல, அவர் மேல பழி போட்டு அநியாயமா அவரை உள்ள தூக்கி வச்சிருந்திருக்காங்க. ஆக்சுவலி அவர் ரொம்ப நல்லவருன்னு சொன்னதும் இது ஃப்ராட், இந்த கல்யாணமே செல்லுபடி ஆகாது, இது எல்லா ஃப்ராட் தனத்தையும் மறைச்சு வச்சுட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட குடும்பமா இருக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அவங்க மாமனார் நீ எப்படாமா கண்டுபிடிச்ச, நீயும் இப்பதான் கண்டுபிடிச்சதுக்கு இவ கொஞ்ச நாளா தான் எனக்கு தெரியும்னு சொல்றா. அவங்க பிள்ளை கிட்ட கேட்டா அவரு எனக்கு ஒரு வாரமா தெரியுங்கிறாரு. அவ்வளவுதான் பிடிச்சு பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. அப்ப இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல வரவே நீங்க வந்து என்கிட்ட சொல்லிருக்கீங்க, இல்லன்னா நீங்க இதை கம்ப்ளீட்டா மறைச்சே வச்சிருந்திருப்பீங்கல்ல, இதுதானே உன்னோட பிளான்னு கேட்டதா அவங்க பிள்ளை இல்லப்பா நாங்க சொல்லணும் தான் யோசிச்சோம், ஆனா சொல்றதுக்கான கரெக்டான சமயம் அமையல அப்படின்னு சொல்றாரு. ஆமாடா உனக்கு மத்ததுக்கெல்லாம் நேரம் கிடைக்கும், இதுக்கு மட்டும் நேரம் கிடைக்காது. இந்த மாதிரி அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கப்ப நீ எதுக்குடா தேவையில்லாம அதுல போய் மூக்க நுழைச்சிட்டு அங்க தங்கிட்டு கிடக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையான்னு கத்திட்டு இருக்காரு. சீப்ரா ஆண்டி சும்மாவே 10 ரூபாய்க்கு நடிக்கும், இப்ப 1000 ரூபாய்க்கு நடிச்சிட்டு இருக்கு. ஐயோ நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை இந்த மாதிரி இன்னொருத்தர் பேரை திருடி இவங்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு ஆல்ரெடி இருக்க கிரிமினல் ரெக்கார்டை மறைச்சுக்கிட்டு இதெல்லாம் யோசிக்கும் போதே புரியுது இது எதுவுமே உண்மை இல்லை, எனக்கு நம்பகத்தன்மையா இல்லாத மாதிரி தோணுது அப்படின்னு. என்ன குடும்பமோட ஐயப்பா அப்படின்னு சொல்லி கத்துது. அக்கா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டா, இங்க பாருங்க எனக்கே இந்த விஷயம் ரீசெண்டா தான் தெரிஞ்சிச்சு, இன்கேஸ் ஆர்டிக்கல்ல வரலனா இந்த விஷயத்தை கம்ப்ளீட்டா உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சுதான் வச்சிருந்திருப்பேன், நான் அந்த பிளான்ல தான் இருந்தேன். ஆர்டிக்கல்ல வரவே இப்ப வந்து உங்ககிட்ட நான் டைரக்டாவே சொல்லிட்டேன், நாங்க பண்ணது ஒரு மேரேஜ் ஃப்ராடு அப்படி இப்படின்னு நீங்க எதனா நினைச்சீங்கன்னா நீங்க எங்க மேல கேஸ் கூட போட்டுக்கலாம், நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏத்துக்க ரெடியா இருக்கேன். ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உங்க பிள்ளைய கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். எங்க அப்பா பண்ணாத குற்றத்துக்கு தேவையில்லாம அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தது இல்லாம அவரோட வாழ்க்கையவே இத்தனை வருஷம் சீரழிச்சிருக்காங்க. அவர் பட்ட கஷ்டங்களை யோசிக்கும் போது எனக்கே வாழ விருப்பம் இல்ல, செத்துடலாங்கிற அளவுக்கு கில்ட்டில ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளும் ஒரு காரணமாக இருப்போமோ எங்க அப்பாவோட இந்த நிலைமைக்குன்னு. இதுல நான் இந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க விருப்பப்படல, ஆனா நான் உங்களை ஏமாத்திருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க என்ன காம்பன்சேட் பண்ண சொன்னாலும் நான் கொடுக்க ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா அவங்க ஹஸ்பண்ட் உனக்கு என்ன பைத்தியமா, நீ எதுக்கு காம்பன்சேட் பண்ற அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு எதுக்கு, உனக்கு புரியலையா அவங்க நிலைமை என்னன்னு. அவனும் கோவத்திலோ இல்ல நான் தான் கெத்துன்னு காமிக்கிறதுக்காகவோ இதெல்லாம் சொல்லவே கிடையாது. இந்த தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி 4 வார்த்தைகளை சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கான நிம்மதி என்னால கொடுக்க முடியும். இந்த குடும்பத்துக்கு மருமகளா இருக்க தகுதியை நான் எழுந்துட்டேன் தான், ஆனா ஒரு அப்பாக்கு இன்னசென்ட் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கான கடமை இருக்க ஒரு பொண்ணா இருக்கேன். யோசிச்சு பாரு, நான் அவங்க மருமக தான், என்னை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும், ஆனா நான் சொல்ற கதையை நம்மளோட சொந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் நம்பல. அப்ப இந்த 35 வருஷம் எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, அவர் யார்கிட்டனா போய் இந்த உண்மையை சொல்லியிருந்தா யாருன்னா நம்பியிருப்பாங்களா? அவரோட நிலைமையில இப்பதான் என்ன வச்சு பாக்குறேன். இந்த மாதிரி ஆளுங்களுக்காக தான் அவர் வேற ஒரு நேம்ல வாழ்ந்து ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஒரு வாட்டி அவங்க ஒரு குத்தத்தை பண்ணிட்டா போதும், சுத்தி என்ன நடந்தாலும் அவங்க மட்டும்தான் அதை பண்ணிருப்பாங்கன்னு பாயிண்ட் அவுட் பண்ற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப எந்த தப்பும் பண்ணாம எல்லா நேரமும் எங்க அப்பாவை பாயிண்ட் அவுட் பண்ண அவளால தாங்க முடியுமா? அதனால நான் அவரை நிரபராதி நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை பத்தி பேசலான்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி வந்தா வாசல்லே 3 தண்டங்க நின்று இவளை பத்தி தான் தப்பா பேசிட்டு இருக்குதுங்க. அவெல்லாம் கேடுகட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்கிறது எனக்கு எப்பயோ தெரியும், ஆனா நான் வெளில சொல்லல தெரியுமா, வெக்கங்கட்டவே இப்படிதான் வேலைக்கு வருவாளோன்னு போது இவ அந்த இடத்துலதான் நின்னுட்டு இருக்கா. ஹலோ என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேஷுவலா கேக்குறா. அதுங்க அங்க இருந்து கடந்து போயிடுச்சுங்க. இவளும் இவளோட டேபிளுக்கு போயிட்டு வேலையை பார்க்கலான்னு ஆரம்பிக்கிறா. அப்ப இவளுக்கு கீழே ஒர்க் பண்ற பொண்ணு வந்துட்டு மேம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கேஸ வேற ஒருத்தங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டாரு நம்ம ஹெட், ஏன்னா இப்ப உங்க ஃபேமிலிலே நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, சோ அவங்க இந்த கேஸ நீங்க எடுக்கிறது நல்லா இருக்காதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்கன்னது இவ்வளவு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு அவளோட ஹெட் கிட்ட வந்து ரிசைன் லெட்டரே கொடுக்குறா. இவ வந்து டேலண்டடான லாயர், அதனால இவளை விடவும் அவருக்கு மனசு இல்ல. ஏய் என்னமா பண்ணிட்டு இருக்க, கொஞ்ச நாள் லீவ் வேணா எடுத்துட்டு வா, ரிசைன் லெட்டர் எல்லாம் கொடுக்குறேன்னு. யோ நீ தானே இப்ப என் கேஸ வேற ஒருத்தங்களுக்கு மாத்தி விட்ட, அது எதுக்கு பண்ண? நானும் டீப்பா யோசிச்சு பார்த்தேன், சரி கொஞ்ச நாள் லீவ் எடுத்துட்டு வரலாங்கிறத சொல்லாம தான் வந்தனே, ஆனா எப்ப என் கேஸ இன்னொருத்தங்களுக்கு மாத்தி விட்டியோ அப்பயே நீயும் மத்தவங்களும் என்ன பத்தி என்ன ஒப்பீனியன் வச்சிருக்கீங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. எங்க அப்பாவோட கேஸ்க்காக நானே லீவ் எடுக்கலாம்னு யோசிச்சு பரவாயில்ல இப்ப எனக்கு நிறையவே டைம் இருக்கு, எனக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளவுதான் ரெக்வெஸ்ட் பண்ணாலும் சொல்லிட்டு கெத்தா அங்க இருந்து கிளம்பிட்டா. ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோயின் வந்திருக்கா, ஆனா வாசல்ல அவ்வளவு ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள கடந்து உள்ள போய் ஹீரோவை பார்க்க முடியுமான்னு பயந்துட்டு நிப்பா. அண்ணன் இடத்துக்கு இவ்வளவு ஹெட் வந்துட்டாரு, ஹீரோவை பாக்குறதுக்காக தான் அவரும் வந்திருக்காரு. அவர் இறங்கி வந்துட்டு கொஞ்சம் தனியா பேசணுமான்னு சொல்லி கூட்டு போய் கத்துறாரு. உனக்கு எல்லாமே தெரியும் தானே, எல்லாம் தெரிஞ்சா அவனை ஃப்ராட் தனத்தை பண்ணி யூஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையானதுக்கு இவ இல்ல சார் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, இப்பயும் அவர் ஓகேவா இருக்காரான்னு பார்க்க தான் வந்தேன்னு சொல்லுவா. அவரோ அதெல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல, உங்க மானங்கட்ட குடும்பத்துக்கிட்ட இருந்து அவன் விலகி இருக்கிறது மட்டும்தான் நல்லது, அவனை இப்படி கூடவே பழகி ஏமாத்திட்டு உங்க வீட்லயே கூட்டு போய் வர தங்க வச்சு அவனுக்கு அவ்வளவு பிரச்சனையை கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் பண்ணது பத்தாதுன்னு அவன் வீடு தேடி இப்ப வந்திருக்க, உனக்கு கூச்சநாச்சம் இல்ல வெக்க மானம் இல்ல, சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இன்னொரு வாட்டி ஹீரோ பக்கம் நீ வரவே கூடாது, அப்படி மீறியும் நீ வந்த அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்னா அவ்வளவுதான், உன் குடும்பத்து மேல ஆல்ரெடி நான் கேஸ் போட்டு ஒரு வழி பண்ணணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் சும்மாவே இருக்க மாட்டேன், கட்ட கோவத்துல இருக்க, நீங்க என்ன ஆவீங்கன்னே தெரியாதுன்னு சொல்லி கத்தி விட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாரு. ஹீரோட மேனேஜர் வாசல் கிட்ட அணை கட்டி
நிக்கிறாரு. எங்க இவன் சின்ன கேப் கிடைச்சாலும் எஸ்கேப் ஆகி ஓடிடுவானோன்னு ஹெட் ஹீரோ கிட்ட அவங்க மேல நான் கேஸ் போட போறேன், அவங்கள சும்மா விட மாட்டேன்டா, அந்த ஆள் எப்படி உன்னை ஏமாத்தலான்னு ஹீரோ. ஐயோ நீங்க அப்பெல்லாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, அவர் குடும்பத்தை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற. குடும்பமா? நீ ஏன் ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தி கவலைப்பட்டு இருக்க, ஏமாத்தினவங்கள பத்தி நீ ஏன் யோசிச்சுட்டு இருக்கன்னதுக்கு ப்ளீஸ் நீங்க பண்றது சரியே கிடையாது, தயவு செஞ்சு அவங்கள எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றான். அவரோ அதெல்லாம் கிடையாதுரா, அவங்கள சும்மா விடுறதா இல்ல, ஆல்ரெடி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவங்க இப்ப தங்கிட்டு இருக்க அந்த பில்டிங்கை நீ வாங்கி கொடுத்துட்ட, நிறைய பணமும் கொடுத்துருக்கங்கிற மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. உன்கிட்ட இன்டர்வியூ எடுத்து இதெல்லாம் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் ஆமா சாமின்னு மட்டும் போட்டு வை, இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டி அதிகமாகும் தானே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு ஹீரோ. இங்க பாருங்க, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எதுனா வெளியில வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன், ஏன்னா என்னால அவங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்பட்டுறவே கூடாது. உங்க நல்லவங்க இந்த மாதிரி உருட்டு ஸ்டோரி எல்லாம் விட்டு அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுல நான் விருப்பமே பட மாட்டேன், இது என்னோட பிரைவசி, உங்களோட பப்ளிக் சம்பந்தமான விஷயம் இல்ல, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இந்த கட்டுக்கதையெல்லாம் வெளில கட்டி விட்டீங்க உங்க மேலேயுமே நான் கேஸ் கொடுக்க வேண்டியது வரும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங்க போட்டு விட்டுறான். உனக்கு என்ன பைத்தியமா, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க வராரு ஹீரோ. நான் சொன்ன எல்லாத்தையுமே அப்படியே நீங்க பிரிண்ட் பண்றீங்க, அதை மாத்தி நீங்க எதனா எழுதி உங்க இஷ்டத்துக்கு போட்டீங்க, நான் உங்க கம்பெனி விட்டே போயிடுவேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடைசி வார்னிங்க கொடுத்துட்டான். ஹீரோயின் வெளியில தான் நின்னுட்டு இருந்தவ ஹீரோக்கு கால் பண்ணலான்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் வேண்டாமே அப்படின்னு சொல்லி அந்த பழைய மேனேஜருக்கே கால் பண்றா. ஹீரோ அந்த பழைய மேனேஜர் கிட்ட குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கூட அப்படின்னு கேக்குறான். அவர் தண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ள அங்கிருந்து ஓடலான்னு பார்த்தா மறுபடியும் வந்து பிளாக் பண்ணி புடிச்சிட்டாரு. வெளில நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, நீ எதனா பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காத, போய் உட்காரு, அப்புறம் ஏன் வேலை போயிடும் பரவாயில்லையான்னு கெஞ்சி கேட்கவே ஹீரோவும் போய் அமைதியா உட்காந்துட்டான். ஹீரோயின் போன் பண்ணுவாளான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா இவருக்கு கால் பண்றா. இவரோ சொல்லுமா எப்படி இருக்க ஏது இருக்குன்னு பேசுவாரு. ஹீரோயின் தான் குஷியில பக்கத்துல நின்னு என்ன கேக்குறான்னு ஓட்டு கேட்டுட்டு இருக்கான். அவரோ ஹீரோ பத்தி விசாரிக்கவே அவன் ஓகேவா இருக்கான்னு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. பக்கத்துல நின்னுட்டு ஹீரோ, அவளுக்கு என்ன பத்தி எதனா கியூரியாசிட்டியா இருந்தா என்கிட்டே பண்ணி கேட்க சொல்லு, உனக்கெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல, நான் எனி டைம் ஃப்ரீயா தான் இருக்கங்கிறத அவகிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அவளே அதை கேட்டுட்டு அமைதியா காலை கட் பண்ணிட்டா. ஹீரோயின் அத்தை டிவி பார்க்கலான்னு எடுப்பாங்க, பாட்டிக்கு பயம், ஏன்னா இப்ப இவங்க மாப்பிளைய பத்தி ஹீரோவை பத்தி தானே ஹாட் டாபிக்கா ஓடிட்டு இருக்கு, எங்க இருந்து அது அவங்க கண்ணுல பட்டுருமோ அப்படிங்கறதுக்காக ரிமோட்டை பிடிங்கிட்டு ஐயோ மாசமா இருக்க பொண்ணு நல்லா தூங்கணும், டிவி எல்லாம் பார்க்க கூடாது, போய் தூங்கு அப்படிங்கிறாங்க. சரி போன் ஆச்சு பார்க்கலாமேன்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட விட மாட்டாங்க, மாத்தி மாத்தி என்ன சொல்லிட்டே இருக்காங்களா. இவங்களுக்கே புரிஞ்சுச்சு, என்ன உங்க மருமகனை பத்தி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு, அதை எங்க நான் பாத்துட்டு போறணும்னு பயந்துட்டு இருக்கீங்களா, நான் நேத்து ராத்திரியே பாத்துட்டேங்கிறாங்க. பார்த்துட்டு எப்படி இவ்வளவு கேஷுவலா இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அதுக்கு அதெல்லாம் இல்ல, அதை பார்த்தப்ப கொஞ்சம் எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு, இப்பெல்லாம் கூட நடந்திருக்குமான்னு, ஆனா நானா இருந்திருந்தாலும் அதை தான் பண்ணிருப்பேன், என் பிள்ளையோட ஒரு நல்ல ஃபியூச்சருக்காக என்ன வேணா பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கும் போது அதே தானே அவரும் பண்ணிருக்காரு, அதுல எந்த தப்பும் இருக்க மாதிரி எனக்கு தோணல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா, உனக்கு இதெல்லாம் புரியறதுக்கு கொஞ்சம் கால நேரம் எடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க பையனை கேக்குறாங்க. அவன் சின்ன பையனா இருந்தாலும் அவ்வளவு அழகா சொன்னான், ஒவ்வொருத்தங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாமே டிஃபரெண்ட் ஆகுமா, இப்ப அவர் அதை பண்ணிருக்கிறதுக்கான நியாயமான ரீசன் அவர்கிட்ட இருக்குல்ல, அதை மத்தவங்க நம்பணுங்கிற அவசியமே இல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சா போதும், அதனால நான் என்ன நினைச்சா என்ன, எனக்கு அவங்க மேல எல்லாம் எந்த தப்பான ஒப்பீனியனும் இல்லமா அப்படின்னு சொல்றான். எங்க அவங்க ஆள் என்னோட கோட்டை கொண்டு வந்து கூட எனக்கு மீட்டிங் இருக்குன்னு மெசேஜ் அனுப்பி விடுறான். இவன் என்ன இந்நேரத்துக்கு இந்த பையன் கோட்டை கேட்கிறான், எங்க இருக்குன்னு மெசேஜ் அனுப்பிச்சா வெளில தான் இருக்க, கொண்டு வந்து குடுன்னு சொல்லி வாங்கிக்கிறான். அப்படியே கேக்குறான், நீ ஓகேவா தானே இருக்கன்னு. எதுக்கு, ஆமா நீ கோட்டு வாங்க தானே வந்த, ஓகேவா இருக்கான்னு கேட்ட என்ன அர்த்தம், அப்ப நீயும் அந்த ஆர்டிகல் பாத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆமா பார்த்தேன், அதனால தான் நீ ஓகேவா இருக்கியான்னு பாக்க வந்த, ரெண்டு பேரும் வெளில போய் பேசலாமான்னு சொல்லி ஒரு பார்க்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக என்ன பிரேக்கப்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவ வேற ஒண்ணும் இல்ல, உங்க அப்பா தான் கூப்பிட்டு சொன்னாரு, என் குடும்பத்தை பத்தி வேற ரொம்ப தரம் தாழ்த்தி பேசிட்டாரா, சோ அதனாலதான் தேவையில்லாம உன் வாழ்க்கையை கெடுக்க கூடாதுன்னு சொல்லி நான் பிரேக்கப்னு சொன்னேன், மனசாரெல்லாம் சொல்லலன்னு சொல்லுவா. இவன் எங்க அப்பாக்காக நீ பிரேக்கப் பண்றீனா, என்னால இந்த பிரேக்கப்பை ஏத்துக்கவே முடியாது, நீ லீர் எங்காரு இல்லனா பியோண்ட் எங்காரு, அதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்ல, எனக்கு நீ வேணும் அவ்வளவுதான், என்ன கோச்சா பார்த்து லவ் பண்ணியா இல்லனா அவ்வளவு பெரிய கம்பெனியோட ஓனர் பார்க்கோட பையன்பா அப்படிங்கிற நினைப்போட லவ் பண்ணியான்னு கேக்குறா. இவ அப்படிலாம் கிடையாது, நான் உன்னை கோச்சா பார்த்து தான் லவ் பண்ணேன்னு சொல்லுவா. அப்ப நானும் அதேதான், என்னோட ரேங்கா பார்த்து தான் நான் காதலிச்சேன், அலஃபுல்லா அப்படிதான் காதலிக்கவும் போறேன்னு சொல்லி அவளை கிஸ் பண்றான். அக்கா கறி பாவம் கிவ் அப் பண்றதா இல்ல, அந்த ஏரியால இருக்க எல்லாருக்கும் ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்து உங்களுக்கு அவரை பத்தி தெரியுமா லிம்ம பத்தி தெரியுமான்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா எல்லாம் சொல்லி வச்சாப்புல இல்ல எங்களுக்கு தெரியாதுன்னே சொல்லிட்டு இருக்காங்க. இவ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே எங்க இருந்து விசாரிக்கிறது, பசிக்குது அட்லீஸ்ட் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு போலாமேன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வரா. அங்க வர பாட்டி கிட்ட சும்மா கேக்குறா, ஆமா பாட்டி உங்களுக்கு இங்க லிம்மனி யாருன்னா தெரியுமான்னு. அந்த பாட்டி, ஓ அந்த மனுஷனா, இங்கதான் ரெகுலரா சாப்பிட வருவாரு, பக்கத்துல கூட மெக்கானிக் ஷீட் வச்சிருந்தாரு அவரா அப்படின்னு கேக்குறாங்க. இவளுக்கு சந்தோஷம் கொள்ளல. ஐயோ பாட்டி நீங்க உண்மையாதான் சொல்றீங்களா, இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமான்னு கேட்டா அவங்க ரொம்ப தூரம்லாம் இல்லமா, இங்க இருந்து ஒரு 4 தெரு தள்ளி தான் இருந்தாலும் இருக்காரு, நீ வேணா போய் பாத்துக்கோன்னு சொல்லி அட்ரஸ் உட்பட கொடுத்துட்டு போறாங்க. இவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு, இந்த இடத்த விட்டு மத்த எல்லா இடத்துலயும் தேவையில்லாம பணத்தை விரயம் பண்ணிட்டோமோன்னு. அக்கா கறியா அவங்க கொடுத்த அட்ரஸ்ல வந்து பாக்குறப்ப அதே மாதிரி ஒரு வயசான ஆள் இருக்காரு. நீங்க தான் லிம் ஜோகுவானா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அந்த பேருக்கு எடுத்து அவர் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. ஆமா நீங்க யாருன்னு கேக்குறாரு. இல்ல நீங்க தான் அந்த நேம் கொண்டவங்களா அப்படின்னு
சொல்லி மறுபடியும் கேட்டா அந்த நேம் கொண்டவங்களா நான் கிடையாது, போயிட்டு வாங்க அப்படின்னு இவளை துரத்துறதுலே குறியா இருக்காரு. அங்க இருந்து கடந்து போவா. ஆனா அங்க ஒரு போஸ்ட் இவர் பேர்ல வந்திருக்கும், அதுல லிம்னு தான் போட்டிருக்கு. அதை எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுவோமே நீ அது பக்கமா நோக்கி வர நடுவுல வந்துட்டாரு. என்னம்மா நான் தான் சொல்லிட்டு இருக்கல நான் அந்த பேர் கொண்டவன் கிடையாதுன்னு, தேவையில்லாம எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா போங்க அப்படின்னு சொல்லி கத்தி அங்க இருந்து அனுப்பி விட்டாரு. அந்த பக்கம் ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருந்தால அங்க எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்காரு யார் வந்து கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு. அதுல ஒருத்தங்க ஆல்ரெடி இவருக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாங்க, உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்துச்சுப்பா எதுக்குன்னு தெரியலன்னு. வேலை ஜஸ்ட் மிஸ்ல மாட்டிருப்போன்னு அந்த போஸ்ட் எடுத்து அங்க இருந்து மறைச்சு வச்சுட்டாரு. அக்கா காரிக்கு என்ன இப்ப டவுட்னா அவர் அந்த பர்சன் கிடையாதுன்னா இல்லங்க நான் அது கிடையாதுன்னு சொல்லிருக்கணும், இல்ல எதுக்கு கேக்குறீங்கன்னு கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க யாருன்னு கேக்குறாருன்னா அவர் அந்த பர்சனா தான் இருக்கணும், அதான் அதை மறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதை நம்ம எப்படியாச்சும் கன்ஃபார்ம் பண்ணணும்னு யோசிச்சவ அவங்க புருஷனுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேக்குறா. இங்க அவங்க அப்பா ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கேடுகட்ட ரிப்போர்ட்டர் மறுபடியும் வந்துட்டான். ஏங்க உங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்கணும், இன்டர்வியூ தரீங்களான்னு டேய் மரியாதை இருக்காது, உன்னாலதான் எல்லா பிரச்சனையும், மரியாதையா போறியா இல்ல என் பொண்ணு கிட்ட சொல்லவா, என் பொண்ணு லாயர் தான் தெரியும்லன்னு. ஆமா இப்ப மெயின் டாபிக்கே உங்க பொண்ணை பத்தி தான், உங்க பொண்ணு லாயரா இருக்கவே ஈஸியா இந்த கேஸ்ல இருந்தாலும் எப்படி வெளில வரலாங்கிற எல்லா லூப்போலும் கண்டுபிடிச்சு உங்களை இந்த ஃப்ராட் தந்தெல்லாம் பண்ண வச்சது உங்க பொண்ணு தானாமே. உங்களோட இன்னொரு பொண்ணு தான் அஞ்சுங்கியோட மேனேஜர். சோ அவங்க தான் அவனோட நிலைமையெல்லாம் யோசிச்சு உங்களுக்கு இன்னொரு பிளான போட்டு கொடுத்தாங்களாமே. உங்க பையன் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவருன்னதும் இவரு டே படுபாவி என்னடா நீ பாட்டு கதை கட்டிட்டே போயிட்டு இருக்க, அவங்க யாருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஏன்டா இப்பெல்லாம் அநியாயம் பழி போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கத்துறாரு. இவனும் ஆமா சார் நீங்க இப்படியே சைலண்டாவே இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க மேலேயும் தேவையில்லாம இந்த வன்மை எல்லாம் பரவிட்டு இருக்கும், அதுக்கு ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ கொடுத்து இதுக்கு யார் மெயினான கல்பிரிட் அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்கன்னா யாரும் யாரையும் டார்ச்சர் பண்ண மாட்டாங்கல்ல, அதுக்காக தான் சார் சொல்றேன், உங்க குடும்ப நலனுக்காக தாங்கிற இந்த மானங்கட்டவன் அவனோட பேச்சுல இவங்க அப்பாவும் நம்பிட்டாரு. அப்ப நான் இன்டர்வியூ கொடுத்தா கண்டிப்பா என் பிள்ளைங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களேன்னதுக்கு நான் கேரண்டி தரேன் சார் சத்தியமா சொல்ல மாட்டாங்கன்னதும் இவரும் இன்டர்வியூ கொடுக்க ஓகேன்னு சொல்லிட்டாரு. சிலுக்கா அவங்க ஃப்ரெண்ட் யாரையோ பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருப்பா. அந்த இடத்துல பார்த்தா ஹீரோயினோட அம்மா உட்காந்துருக்காங்க. இவ பாத்துட்டு வந்துட்டு என்னம்மா நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க, நான் என் ஃப்ரெண்ட பாக்க வந்தேன், எதுனா பிரச்சனையானதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா ஜஸ்ட் ரெகுலர் செக்அப் தான், நீ போயிட்டு வான்னு அனுப்புறாங்க. நர்ஸ் வேற வந்துட்டு அவங்க அம்மாவோட பேரை சொல்லியே கூப்பிட்டு இருக்காங்க. அத்தை உங்க பேரையே சொல்லி கூப்பிட்டு விட்டுட்டு இருக்காங்க, வாங்க நான் உங்க கூட வரேன்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தா அவங்க அம்மாக்கு சின்னதா ஒரு கட்டி இருக்கு. ஸ்கேன்ல அந்த விஷயம் தெரிய வந்துருச்சு. அது பிரஸ்ட் கேன்சரா இல்ல நார்மல் கட்டியான்னு செக் பண்றதுக்கு பயாப்சின்ற ஒரு செக்அப் இருக்கு, அதுவே ஒரு சர்ஜரிக்கு ஈக்குவலானது தான், அதுல செக் பண்ணா மட்டும்தான் அது தெரியுமா, அதுக்கான ஆபரேஷனை நம்ம சீக்கிரமே ஏற்பாடு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க அம்மாவும் எதுவுமே பேசாம அங்க இருந்து வந்துட்டாங்க. இல்ல வந்ததுக்கு அப்புறம் இவகிட்ட யார்கிட்டயுமே ஃபேமிலியில நீ இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. இவ ஐயோ அது எப்படி நான் சொல்லாம இருக்க முடியும்னதுக்கு ப்ளீஸ் நம்ம வீட்டுல என்ன நிலைமை ஓடிட்டு இருக்குங்கிறது உனக்கே தெரியும், இந்த நேரத்துக்கு இதையும் போய் சொன்னோம்னா தேவையில்லாத பிரச்சனை ஆகும், எனக்கு கேன்சர் இருக்கு அப்படிங்கறத டைஜஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே அவங்க கிட்ட சொல்றேன், ஏன்னா எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்திருக்கிறத என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. இவ்வளோ அம்மா நீங்க ஏன் அதெல்லாம் கவலைப்பட்டு இருக்கீங்க, அது கேன்சர் கட்டியா இல்ல நார்மல் கட்டியான்னு செக் பண்றதுதானே சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ள நீங்க கன்ஃபார்ம் பண்ணாதீங்க, எல்லா சிச்சுவேஷன்ல உங்க கூட துணைக்கு நான் இருப்பேன், நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு சர்ஜரிக்கு வரணும்னா கூட நான் இருக்கேன், என் ஃப்ரெண்டுக்குமே இதே கட்டி பிரச்சனைக்காக தான் வந்தோம், அவளே இப்ப கியூர் ஆகிட்டாமா, அதனால இது பெரிய பிரச்சனை இல்ல, அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவங்க மனசு தேத்தி அங்க இருந்து கூட்டு வரா. அவங்க புருஷன் பொண்டாட்டி கேட்டுக்கிட்டால அவரோட பேரை கண்டுபிடிக்கணும்னு இந்த சென்சஸ் தான் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு சார் பக்கத்துல பாலம் கட்டுறாங்க சுத்தி எத்தனை பேர் இருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஒரு சென்சஸ் எடுக்கிறோம், மத்த எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்கணும், ஃபர்ஸ்ட் நீங்க போட்டுருங்கன்னு கேட்கவே இவரும் அதை நம்பிக்கிட்டு கையெழுத்து போடுறாரு. இவர் தான் அந்த லிம் ஜாக்வான், ஏன்னா கொட்ட எழுத்துல அவரோட பேரை ஃபுல்லா எழுதி வச்சிருக்காரு. ஹீரோனோட அப்பாவை பத்தின ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா என்னோட பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கூட என்னோட பேர் இதுதான் அப்படிங்கிறது தெரியாது, நான் எல்லார்கிட்டயுமே இந்த உண்மையை மறைச்சுதான் வச்சிருந்தேன், அதை ஏமாத்தணும்னு பண்ணல, ஆனா பண்ணணுங்கிற ரீசனுக்காக பண்ண அப்படின்னு சொல்லி ஒத்துட்டு இருந்திருக்காரு. இவர் இதை சொன்னா இவர் மேல இருக்க ஹேட் இன்னும் அதிகமாகும்ல, யோசிச்சு ஹீரோ நான் இப்ப இங்க இருந்து கிளம்பியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி கேக்குறான் அவனோட மேனேஜர் கிட்ட. நீ இப்ப போனா இன்னும் பிரச்சனை பெருசாகும் தெரியும்ல, நீ இப்ப இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் மாத்தி பேசினாலும் சரி உன்னை ஒரு வழி பண்ணிடுவாங்க, ப்ளீஸ் என் நிலைமையை புரிஞ்சுக்கோடா அப்படின்னு கேட்கவே அதனால தாண்டா சொல்றேன் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், எப்படின்னா நான் இந்த இடத்த விட்டு வெளில போகணும், அதுக்கு நீ ஒரு பிளான போட்டுக்கிடுன்னு கேட்கிறான். அக்கா காரி அவங்க அப்பா கிட்ட கத்துறா, அப்பா ஏன்பா இப்படிலாம் பண்ணீங்க, யாரு கேட்டு நீங்க இன்டர்வியூ கொடுத்தீங்க, நான் தான் காலைல சொன்னல எதனா ஒன்னா என்னோட கார்டை கொடுங்கன்னு, அவசரப்பட்டு உங்களை யாரு கொடுக்க சொன்னான்னு கேட்டா அவரு இல்லம்மா அவன் இப்படிலாம் சொன்னா அப்படின்னு குழந்தை மாதிரி சொல்றாரு. அப்பா அப்படிதான்ப்பா உங்களை ப்ரொவோக் பண்றதுக்காக என்ன வேணா பேசுவாங்க, அந்த பேச்சை நம்பி நீங்க இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்தா உங்க மேல இருக்க ஹேட் இன்னும் அதிகமாகும், அவன் ஏன் இவ்வளவு கேவலமா இறங்கிட்டான்னு தெரியலன்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்கடாமா, உங்க கிட்ட எல்லாம் சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுக்கறதுக்குலாம் அப்பா கிட்ட நேரம் இல்ல, அதனால தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்றாரு. இப்ப இன்டர்நெட் ஃபுல்லா என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் த ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி உங்க பேரை தான் சொல்லிட்டு இருக்காங்க, உங்களை விட ஒரு கேடுகட்ட மனுஷனை தேடி பிடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு மட்டமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரேங்கோ ஹீரோயினும் சேர்ந்து சொல்றாங்க. அவங்க அப்பா பரவாயில்ல என்ன வேணா அவங்க படிச்சு பேசட்டும் எனக்கு பிரச்சனையே இல்ல, எனக்கு தேவை என் குழந்தை குட்டிங்க சேஃபா இருந்தா
போதும். உண்மைதானே, நான் மட்டும் தானே இதை தனியா பண்ணேன். அப்ப ஏன் மேலதானே பழி வரணும்னதுக்கு ஏன்பா இப்படி பண்றீங்க? ஏன்பா இப்படி எங்களையே சேர்த்து சாக அடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பண்ணீங்கன்னு உங்க மேல இன்னும் எத்தனை காலம் தான் பழிய போட்டுக்க போறீங்க? எனக்கு முடியல. உங்களுக்கு ஒரு விஷயம் சரியா படலனா ஒரு நிமிஷம் இல்ல அது எனக்கு அன்ஃபேரா படுது, எனக்கானது அது இல்ல அப்படிங்கறத நீங்க தானப்பா சொல்லணும். எல்லாருக்குமே மனசுக்குள்ள வருத்தம் இருக்கும் தான்ப்பா. நீங்க ஒன்னும் கல்லு கிடையாது உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்காதுன்னு. முட்டாள்தனமா யாரு என்ன உங்க மேல பழி போட்டாலும் எல்லாத்துக்கும் சரின்னு இருக்கீங்க. அம்மா இந்த நிலைமையில என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னாச்சு யோசிச்சிங்களா? எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன் அப்படின்னு இத்தனை வருஷம் உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு மத்தவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. ஏன் உங்களுக்காக நான் டிஃபெண்ட் பண்றது என்ன? உங்களோட பொண்ணு தானே நான். உங்களோட பேரை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்காதா? 35 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க. ஆனா இதுக்கப்புறமே எங்க அப்பா அந்த வாழ்க்கையை வாழ்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. உங்க பேர்ல இருக்க அந்த கலங்கத்தை நான் நீக்காம விட மாட்டேன். இந்த கேஸை நான் ரீஓபன் பண்ணதான் போறேன். இதை நீங்களே தடுத்தாலும் சரி என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா அழுதுட்டே சொல்லிட்டா. மத்த குடும்பமே பயங்கரமா அழுதுட்டு இருக்கு. அவங்க அப்பா தனியா இருப்பாரு. அப்ப ஹீரோயின் வந்து மன்னிப்பு கேக்குறா. நான் தேவையில்லாம உங்ககிட்ட ரொம்ப ஓவரா பேசிட்டேனோ, எல்லாத்துக்கும் நான் உங்களை பிளேம் பண்ணிருக்க கூடாதுல்ல, உங்க பக்கமும் நான் நின்று இருக்கணும். ஆனா அவர் பக்கம் கொஞ்சம் நியாயம் இருக்கவே அந்த பக்கம் பேசிட்டப்பா, மன்னிச்சிருங்கங்கறா. அவங்க அப்பா என்ன மன்னிக்காமலா போக போறாரு? தங்கம் அவரு. பரவாயில்ல விடுடாமா, நீயாச்சும் அந்த பையனுக்காக நின்னியா அப்படின்னு நினைக்கும் போது அப்பாக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. அப்பா மேல தப்பு இருக்குதானே, பரவாயில்ல விடுன்னு இப்பயும் அவர் மேலே பழி போட்டுக்கிறாரு. ஹீரோவா அவனோட மேனேஜர் வெளில கூட்டு வராரு. இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் தள்ளி விட்டு அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா தான் காமிக்கிறாங்க. ஹீரோக்கு ஆக்டிங் சொல்லி கொடுப்பாருல அந்த கோச் தான் அது. எப்பா டேய் இன்னும் எவ்வளவு தூரம் எனக்கு கடத்திட்டு போக போறோம், அவனுங்க ஆல்மோஸ்ட் நம்மள கடந்து ரொம்ப தூரம் வந்துட்டானுங்க, சத்தியமா இனிமே இந்த அஞ்சுங்கியோட வேஷம் மட்டும் நான் போடவே மாட்டேன்டா அப்படின்னு அவரே ஃபீல் பண்றாரு. ஹீரோவும் டாக்ஸி பிடிச்சு அவங்க அப்பாவோட இடத்துக்கு வந்துட்டான். இல்ல அண்ணன் தான் இருப்பான். அண்ணன் கிட்ட டே என்னடா பண்றேன்னதுக்கு அண்ணன் அப்படியே அவன் முகத்தை பார்க்காம ஒரு மாதிரி பட்டும் படாமலே பேசுறான். நினைச்சிடறான் நாங்கெல்லாம் உனக்காக ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணோம், உன்னோட முகத்தை கூட எப்படி பாக்குறதுன்னு எங்களுக்கு ஒரு மாதிரி சங்கோஜமா இருந்துச்சு, அதனாலதான் எங்களால எதுவுமே சொல்ல முடியலன்னதுக்கு பரவாயில்ல வாடா போலான்னு சொல்லி மாடிக்கு வராங்க. ஹீரோவை பார்த்ததும் எல்லாருமே பதட்டமா வராங்களா. ஹீரோ நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு பாத்துட்டு போதான் வந்தேன், பாரியா பாட்டி குடும்பமும் இங்க இருக்காங்களா, நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி இவன் நல்லா சிரிச்சுதான் பேசிட்டு இருக்கான். பாட்டிமா தான் என்ன மன்னிச்சிருப்பா, குடும்பமே உன்னை ஏமாத்தின மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேக்குறாங்க. ஹீரோ ஐயா நீங்க வேற பப்ளிக்கே எதுக்காக கவலைப்பட்டு இருக்காங்க தெரியுமா, இவ்வளவு அழகான குடும்பத்தை என்கிட்ட கொடுத்துட்டு அதை பறிச்சுட்டீங்களே அப்படின்னு தான் கவலைப்பட்டு இருக்காங்க. உங்களை விட பெஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு கிடைப்பாங்களா என்ன, நான் போயிட்டு வரேன் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஹீரோயின் இவ்வளவு நேரம் எதுவுமே பேசல, அதனால இப்ப பேசணும்னு தோணுது போல உடனே அங்கிருந்து எழுந்து ஓடிட்டா. அக்கா கறி நைட் அவர்கிட்ட வந்துட்டு நீங்க தான் லிம் ஜோங்வான் ஏன் போய் சொன்னீங்க, நீங்க சைன் பண்ண பேப்பரே என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அதை காமிக்கிறா. இப்ப என்னதாம்மா பிரச்சனை, நான் தான் லிம், எதுக்காக என்ன தேவையில்லாம தேடிட்டு இருக்க, என்னதான் வேணும்னு கேட்டா உங்களுக்கு யுன்சுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதோ அவர் ஒரு மாதிரி பயப்படுறாரு. இவ அதான் சார் ஒரு சின்ன பையனை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ்ல சிக்கினாரு, அதுக்கு விட்னஸாவே நீங்க தான் வந்தீங்க, ஆனா ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன்னு ஒரு கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாத்தி பேசுனீங்களாமே, எனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறா. அவர் அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுமா, அதை இப்ப கேட்டா எனக்கு என்ன ஞாபகம் இருக்கும், 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த யுன்சுக்கே இறந்துட்டாரு, இப்ப எதுக்கு அதை பத்தி கேட்டுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாரு. இவ யுன்சுக்கு இறக்கல, இன்னும் உயிரோடு தான் இருக்காரு, அவரோட சொந்த பொண்ணு தாங்கிறா. வெளில வந்த ஹீரோயின் சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கா, அதுக்குள்ள போயிட்டானே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டானேன்னு மாடியில நின்று ஹீரோவில பாத்துட்டு இருக்கான். ஏன்னா இவ வருவா அப்படிங்கறது அவனுக்கு தெரியும். கால் பண்ணி நான் மாடியில தான் இருக்கேன், மொட்டை மாடிக்கு வான்னு கூப்பிட்டு விடுறான். இவ வந்ததும் என்ன ஆச்சு எதுக்காக என்ன தேடிட்டு இருக்கேன்னு கேட்டா இல்ல நீங்க அதுக்குள்ள சாப்பிடாம போயிட்டீங்க, ஓகேவா இல்லையான்னு கூட நான் கேட்கலையா அதுக்குதான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. இவன் எல்லாமே ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்ல, பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சோ நீ எனக்கு போன் பண்ணலன்னு கேக்குறான். இல்ல உங்களோட வாய்ஸ் கேட்டா அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் உடஞ்சிருவேன், அதுக்காக தான் நான் கால் பண்ணல, நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூங்கிற. ஹீரோ அவ்வளவுதானா மேடம், அதை சொல்றதுக்காக தான் என்ன தேடினீங்களா, வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி அழுத்தி கேக்குறான். ஹீரோயின் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனாலதான் நானே உங்களை தேடி வந்தேன்னு சொல்லுவா. ஹீரோ இதுக்கப்புறமும் நான் மேடமோட லவ்க்காக வெயிட் பண்ணுமான்னு கேட்டா நோன்னு சொன்னதை கிட்ட வருவான். அவ பாட்டு பயந்து பின்னாடியே போயிட்டு இருக்காரா. ஹீரோ இப்பதானே நோன்னு சொன்னேன், அதுக்குள்ள இப்படி தள்ளி தள்ளி போனா என்ன அர்த்தம், ஐ லவ் யூன்னு சொல்லி ஃபைனலி அவளை கிஸ் பண்ணிட்டான். ஹீரோயினா அவனோட லவ் ஒத்துக்கிற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட் இங்க கம்ப்ளீட் ஆகுது. சீக்கிரமே இன்னொரு எபிசோட பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.